சென்னை உருது பள்ளியில் குத்துவிளக்கேற்ற விடாமல் தடுத்த மேயர் பிரியாவுக்கு மற்றொரு பள்ளியில் தாவேகா எம்எல்ஏ பல்லவி பதிலடி கொடுத்துள்ளார். கூடுதல் விவரண செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், மேயர் பிரியாவுக்கு தாவேகா எம்எல்ஏ பல்லவி பதிலடி கொடுத்துள்ளார். இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். வணக்கம் ராம்குமார். சென்னை மாநகராட்சி மேயரை அலட்சியப்படுத்திய திருவிக சட்டமன்ற எம்ஆர் பல்லவி மிக முக்கிய செய்தியாக பகிரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மெழுகுவர்த்தி ஏற்ற சொல்லி மேயர் சொல்லி கையில் மெழுகுவர்த்தி கொடுக்கும் போதும் வாங்காமல் மறுத்த அலட்சிய போக கையாளும் திருவிக சட்டமன்ற மேற்கொண்ட தகவல் இருக்கிறது. நம்மாழ்வார்பேட்டை சுப்ராயன் 1வது தெருவில் 2.20 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சென்னை தொடக்கப்பள்ளி கட்டிடத்தை திறந்து வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு முன்னதாகவே சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா, மண்டல குழு தலைவர் சரிதா மகேஷ்குமார், கல்விக்குழு தலைவர் டி விஸ்வநாதன் உள்ளிட்டோர், குறிப்பாக திருவிக நகர் சட்டமன்ற உறுப்பினர் பல்லவி காத்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் பல்லவி வருகை தந்த பிறகு தொடக்கப்பள்ளி கட்டிடத்தை சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து அறையிலே உள்ளே சென்று பள்ளி மாணவருடன் கலந்துரையாடினார். முன்னதாக சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா குத்துவிளக்கு ஏற்றி மற்றொரு குத்துவிளக்கு ஏற்ற சொல்லி திருவிக சட்டமன்ற உறுப்பினர் பல்வேறு மெழுகுவர்த்தி கொடுத்தார். ஆனால் அதனை வாங்காமல் இல்லை வேண்டாம், நீங்களே ஏற்றுங்கள் என்ற அலட்சிய போக்கோடு நடந்து கொண்டதோடு தமிழக வெற்றி கழகத்தை கோஷம் எழுப்பியே வெளியே சென்றது என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தொடர்ந்து சென்னை மாநகரத்திற்குமே சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா இருக்கிறார். திருவிக சட்டமன்ற உறுப்பினர் ஏற்கனவே ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய எம்எல்ஏவாக இருக்கிறார். அதை பார்க்கும்போது இந்த நிகழ்வு ஏற்பட்டது மேலும் கசப்பை ஏற்படுத்தும் வகையில் என்பதாக பார்க்க முடிகிறது. சென்னை உருது பள்ளியில் குத்துவிளக்கேற்ற விடாமல் தடுத்த மேயர் பிரியாவுக்கு மற்றொரு பள்ளியில் தாவேகா எம்எல்ஏ பல்லவி பதிலடி கொடுத்துள்ளார். கூடுதல் விவரண செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், மேயர் பிரியாவுக்கு தாவேகா எம்எல்ஏ பல்லவி பதிலடி கொடுத்துள்ளார். இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். வணக்கம் ராம்குமார். சென்னை மாநகராட்சி மேயரை அலட்சியப்படுத்திய திருவிக சட்டமன்ற எம்ஆர் பல்லவி மிக முக்கிய செய்தியாக பகிரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மெழுகுவர்த்தி ஏற்ற சொல்லி மேயர் சொல்லி கையில் மெழுகுவர்த்தி கொடுக்கும் போதும் வாங்காமல் மறுத்த அலட்சிய போக கையாளும் திருவிக சட்டமன்ற மேற்கொண்ட தகவல் இருக்கிறது. நம்மாழ்வார்பேட்டை சுப்ராயன் 1வது தெருவில் 2.20 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சென்னை தொடக்கப்பள்ளி கட்டிடத்தை திறந்து வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு முன்னதாகவே சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா, மண்டல குழு தலைவர் சரிதா மகேஷ்குமார், கல்விக்குழு தலைவர் டி விஸ்வநாதன் உள்ளிட்டோர், குறிப்பாக திருவிக நகர் சட்டமன்ற உறுப்பினர் பல்லவி காத்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் பல்லவி வருகை தந்த பிறகு தொடக்கப்பள்ளி கட்டிடத்தை சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து அறையிலே உள்ளே சென்று பள்ளி மாணவருடன் கலந்துரையாடினார். முன்னதாக சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா குத்துவிளக்கு ஏற்றி மற்றொரு குத்துவிளக்கு ஏற்ற சொல்லி திருவிக சட்டமன்ற உறுப்பினர் பல்வேறு மெழுகுவர்த்தி கொடுத்தார். ஆனால் அதனை வாங்காமல் இல்லை வேண்டாம், நீங்களே ஏற்றுங்கள் என்ற அலட்சிய போக்கோடு நடந்து கொண்டதோடு தமிழக வெற்றி கழகத்தை கோஷம் எழுப்பியே வெளியே சென்றது என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தொடர்ந்து சென்னை மாநகரத்திற்குமே சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா இருக்கிறார். திருவிக சட்டமன்ற உறுப்பினர் ஏற்கனவே ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய எம்எல்ஏவாக இருக்கிறார். அதை பார்க்கும்போது இந்த நிகழ்வு ஏற்பட்டது மேலும் கசப்பை ஏற்படுத்தும் வகையில் என்பதாக பார்க்க முடிகிறது. தகவலுக்கு நன்றி நௌசாத்.